ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரியின் கைவண்ணங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புதினா போட்டு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம் ரெண்டும் போட்டுங்க. கடுகு சீரகம் பொரியட்டோன்ட்டு அதில் வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 2 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கட்டோன்ட்டு அதில் ஒரு 4-5 பல் பூண்டு போடுங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விடுங்க. அப்புறமா இது கூட உப்பு ஆட் பண்ணுங்கள். உப்பு ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு அது கூட இப்போ தக்காளி ஆட் பண்ணுங்கள். நான் 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வரட்டும். அது வரைக்கும் வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இதில் நம்ம அலசி வச்சுருக்க புதினாவை இதில் சேர்த்துடலாம். இப்போது சேர்த்துட்டு புதினாவை கொஞ்சமாக வதக்குங்க. ரொம்ப வதக்குனிங்கன்னா கலர் மாறிடும். அதனால் லைட்டாக வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுங்கள். மஞ்சள்தூள் ஆட் பண்ணி அதையும் வதக்கி விடுங்க. இப்போ அது கூட மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நான். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அந்த மிளகாய்த்தூள் வாசனை எல்லாம் போகட்டும். வதக்கிட்டு அது கூட இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிடுங்க. நான் எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி ஊற்றுறேன். இப்போ இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். புளி ஊற்றிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளவுதான், நம்மளோட சுவையான புதினா காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த புதினாவோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடுக்கெலாம் சூடாக சாப்பிட்டோம்னா இது நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.